சைவர்களின் மோட்சஸ்தலம் என்று போற்றப்படும் தலம் திருவாலங்காடு. பஞ்ச சபைகளில் மூத்ததான ரத்தன சபை இங்குதான் உள்ளது. உத்தரகோசமங்கை திருவாரூரை போல இதுவும் தோன்றிய காலத்தை அறிய முடியாத பழம்பதி. நாலூர், கடவுர், காளி, கச்சி ஆகிய 4 மயான தலங்களை விடவும் மூத்த மயான தலம் இது. அது மட்டுமா, சைவத்தின் வேதமான பதிகங்கள் தோன்றுவதற்கே காரணம் இத்தலம்தான். கமலத்தேரால் சிறப்பு பெற்ற தலம், காரைக்கால் அம்மை முக்தி பெற்ற தலம், ஆலங்காட்டு காளியை ஈசன் வென்று மாயையை அறுத்த தலம், ஊர்த்துவ தாண்டம் என்னும் அருளல் தத்துவத்தை ஈசன் உலகுக்கு சொல்லும் தலம். இப்படி இவ்வூரின் மகிமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். சென்னையிலிருந்து திருவள்ளூர் தாண்டி திருவாலங்காட்டை அடைந்தால் அங்கே பழமை மாறாத ஓர் கிராமம் இன்னும் இருக்கிறது. 2000 ஆண்டுகளாக வரலாற்றிலும் புராணத்திலும் தனிச்சிறப்பு கொண்ட பகுதி இது. யுகமரியா யுகமது சும்ப நிசும்ப அசுரர்கள் இந்த ஆலங்காட்டை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தனர். மேலும் தொண்டை மண்டலம் முழுக்க வேள்விகளோ வழிபாடோ நடத்த விடாமல் சகலருக்கும் துன்பம் விளைவித்து வந்தனர். இதனால் கொதிப்படைந்த சக்தி தேவி தன் அம்சமான காளியை தோற்றுவித்து ஆலங்காட்டுக்கு அனுப்பினாள். ரௌத்ர காளியானவள் 2 அசுரரையும் இரத்த பீஜனையும் அழித்து அவர்களது குருதியை குடித்தாள். அசுரர்கள் அழிந்தனர். என்றாலும் அவர்களின் இரத்தத்தை பருகியதால் அசுரகுணம் கொண்டவளாக காளி உருமாறினாள். அங்கு தவமியற்று வந்த முஞ்சிகேச கார்கோடக முனிவரையும் அச்சப்பட வைத்தாள். முனிவர் ஈசனை சரணடைந்தார். முனிவரின் வேண்டுகோளை ஏற்று ஈசன் ஆலங்காட்டை அடைந்தார். காளியை அந்த எல்லையை விட்டு நீங்கும்படி அறிவுறுத்தினார். ஆனால் காளியோ, என்னுடன் நடனமாடி வெற்றி பெற்றால் இந்த ஆலங்காடு உமக்கே என்றாள். ஈசன் அண்ட சராசரங்கள் அதிர ஊர்த்துவதாண்டவம் ஆடினார். ஆட்டத்தின் அதிர்வால் கீழே விழுந்த குண்டலங்களை ஈசன் தன் இடதுகால் பெருவிரலால் எடுத்து தன் காதில் பொருத்தி கொண்டார். இது நாட்டிய கரணத்தில் எவருமே செய்ய முடியாதது. எனவே காளி தோல்வியை ஒப்புக்கொண்டு வெளியேற முனைந்தாள். அப்போது ஈசன் அவளிடம், தேவி, நீ சக்தியின் அம்சம், எனவே கோபம் விடுத்து ஊரின் வெளியே குளக்கரைக்கு அருகே தனித்து இரு. இங்கு என்னை தேடி வருவோர் முதலில் உன்னை வழிபட்டு விட்டே என்னை வழிபடுவார்கள். அப்போதுதான் அவர்களுக்கு முழு பலன் கிடைக்கும் என்று அருளினார். அதன்படியே குளக்கரையில் கோயில் கொண்டால் ஆலங்காட்டு காளி. தமிழ்நாட்டிலேயே மிக பழமையான முதுமக்கள் தாளியும் கற்காலம் மற்றும் உலோககால கருவிகளும் இந்த வட்டாரத்தில்தான் அதிகம் கிடைத்தன. 3000 ஆண்டுகள் முன்னரே வெகு நாகரிகமான மக்கள் கூட்டம் வாழ்ந்த ஊர் திருவாலங்காடு. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியில் பழையனூர் என்ற ஊரே பெரும் நகரமாக விளங்கியதாகவும் அங்கு வசித்த வேளாள குடிமக்கள் பண்பில் சிறந்தவர்களாக விளங்கினர் என்றும் தேவார பாடல்கள் தெரிவிக்கின்றன. திருவாலங்காட்டு ரகசியங்கள் 2. அவை வடாரண்யேஸ்வரர் ஆலய ரத்தன சபையில் காணப்படுகிறது. ஈசனின் இடது தோளில் பறந்து விரிந்து கிடக்கும் சடைமுடிகளில் ஒன்றின் நுனியில் உள்ளதே பூலோகம். அதில் வாழும் உயிர்கள் எளிதில் உய்யும் வண்ணம் சுவாமி தன் இடது கால் இடது செவிக்கரையில் வரும் வண்ணம் காலை தூக்கி ஆடி அருள்கிறார். அதாவது, இங்கே வந்து என்னை வழிபடுவோருக்கு எனது திருவடியை நானே சூட்டுவேன் என்று சிவம் உணர்த்துவதே முதல் ரகசியம். சரி, 2வது ரகசியம் என்ன? அது மிகவும் நெகிழ்ச்சியானது. ஆம், எளிமையானவருக்கு ஈசன் கருணையானவன் என்பதை நிரூபிக்கும் ரகசியம் அது. ரத்தன சபையில் நடராஜர் சன்னதியில் பின்புறத்தில் ஓர் அறையில் ஐக்கியமாகி இருக்கிறார் காரைக்கால் அம்மை. எப்போதும் சிவானந்த திளைப்பில் அவர் ஈசனின் திருநடனத்தை இங்கே ரசிப்பதாக ஐதீகம். முயலகன் மீது ஈசன் திருநடனம் புரிய அருகில் ஆச்சரியம் பொங்க காட்சி தருகிறாள் அன்னை சமிசீனாம்பிகை. சமிசீனம் என்றால் ஆச்சரிய பாவனை என்று பொருள். 4 அடி உயர திருமேனியராக 8 கைகளுடன் காட்சி தரும் இந்த ரத்தன சபாபதிக்கு ஆருத்ரா நாளும் பங்குனி உத்தரமும் விசேஷம். அப்போதுதான் ஊருக்குள் திருவுலா வருவார் இவர். இந்த ஆதி சபையில் காலம் அறிய முடியாத பெரிய ஸ்படிகலிங்கமும் சிறிய மரகதலிங்கமும் உள்ளன. அத்தோடு விசேஷமான திருமுறை பிள்ளையும் இங்கு காணப்படுகிறது. கண்டவர் இயக்கும் ரத்தன சபையின் விமானம் செப்பு தகடுகளால் வேயப்பட்டு 5 கலசங்களுடன் திகழ்கிறது. காளியோடு ஈசனாடிய திருநடனத்தை கண்ட தேவர்கள் இங்கு மயங்கி விழுந்தனராம். அவர்கள் மீது கங்கை நீரை தெளித்து ஈசன் எழுப்பினாராம். அதனால் இங்கு பக்தர்களுக்கு தீர்த்தம் கொடுக்கும் வழக்கமும் உள்ளது. சபையின் மத்தியில் ரத்ன சபாபதி திகழ அவர் அருகே காரைக்கால் அம்மையின் திருமேனியும் உள்ளது. தூக்கிய திருவடி ஆன்மாவுக்கு அடைக்கலம் தருவதே முதல் ரகசியம் என்று அறிந்தோம் அல்லவா? அதே போலே இங்கே 2வது ஆலங்காட்டு ரகசியம் காரைக்கால் அம்மையின் முக்தியே ஆகும்.
தாங்கிய வனப்பு நின்ற தசைப்பொதி கழிந்து இங்கு உன்பால் ஆங்கு நின் தாள்கள் போற்றும் பேய்வடிவு அடியேனுக்கு பாங்குற வேண்டும் என்